வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன் சென்னை அடையாறிலிருந்து மாதாந்திர ராசி பலன் இல்லை வைகாசி மாதத்திற்கான ராசி பலன். இந்த குரோதி வருடத்தில் வரக்கூடிய வைகாசி மாதம் இது 14/5/2024 முதல் 14/6/2024 ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி பலன் செய்யும் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த வைகாசி மாதத்தில் கிரக மாற்றங்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா பலன் சொல்வது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சூரியனை மையமாக வைத்து சொல்வது மாதப்பலன். அப்படிங்கும்போது சூரியன் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு வந்துட்டார். 20/5/2024 ரிஷபத்துக்கு சுக்கரன், 24/5/2024 ரிஷபத்துக்கு புதன், 31/5/2024 மேஷத்துக்கு செவ்வாய், 9/6/2024 மிதுனத்துக்கு புதன், 13/6/2024 மிதுனத்துக்கு சுக்கரன். இந்த மாதிரி இந்த கிரக மாற்றங்கள்லாம் என்னென்ன பலனை ரிஷப ராசிக்காரர்களுக்கு செய்யும்? ரிஷபராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் ராசிக்குள்ளே வரார். இது காலம் வரைக்கும் 12ஆம் இடத்துல உச்சமாக இருந்தார். அவர் 4க்குடையவர். 4ஆம் இடம் வண்டி, வீடு, வாகனங்கள். அப்போ அதன் மூலம் போன மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு செலவு தான் ஏற்பட்டிருக்கும். அதிகமாக செலவுக்குரிய மாதமாக சித்திரை மாதம் இருந்துச்சு. நிறைய செலவு, கையில் இருந்த காசு சேமிப்பெல்லாம் கரைஞ்சிருக்கும். ஏன்னா இவ்வளோ காலியாகுது, பணம் எப்போ தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா சூரிய பகவான் விரயத்தை கூட கொடுத்துருப்பார். அது வீடு சம்மந்தப்பட்ட விஷயமோ இல்லை வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையோ நடந்திருக்கும். இப்போ ராசிக்குள்ளே வந்துடுறார். ராசிக்குள்ளே ஏற்கனவே குரு பகவான் இருக்கார். ஜென்ம குரு அவ்வளோ விசேஷமான பலன் இல்லை. சூரியன் சேரும்போது சில நற்பலன்கள் ஏற்படும். ஆனால் இந்த மாதத்துலேயே புதனும் மாறி உங்கள் ராசிக்குள்ளே வரார், சுக்கிரனும் மாறி உங்கள் ராசிக்குள்ளே வரார். சுக்கிரன் தான் ராசி அதிபதி. இந்த சுக்கிரனுடைய மாற்றம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். சுக்கிரன் 20/5/2024 உங்கள் ராசிக்குள்ளே வந்து 13/6/2024 வரைக்கும் உங்கள் ராசியில் இருந்து அதுக்கப்புறம் ராசிக்கு 2ஆம் இடமான மிதுனத்துக்கு போய்ட்றார். அப்போது இந்த 20/5/2024 13/6/2024 காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ராசிக்குள் ராசி அதிபதி ஆட்சி பெற்று சொட்சத்தமாக இருக்கும்போது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதில் சுபகிரகங்கள் என்ற அமைப்பில் குரு, புதன், சுக்கிரன் கூடவே சூரியனும் இணைந்து சந்திரனும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. 7/6/2024. அப்போது அதற்கு முன்னாடி ஒரு 3 நாள், பின்னாடி 3 நாள்லாம் விசேஷமான நற்பலன்கள்லாம் அதிக அளவில் நடக்கக்கூடிய சில நாட்கள். அதெல்லாம் நம்ம மார்க் பண்ணி நோட் பண்ணி வச்சுட்டு நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் பூர்த்தி செய்யலாம். கிடைக்கும். ஆப்பர்ச்சுனிட்டிஸும் தேடி வரும். நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்களே உருவாக்கி சில செயல்களை செய்து அதில் வெற்றி காண முடியும். இந்த ராசிக்குள்ளே அதிக கிரகங்கள், அதிலும் சுபகிரகங்கள் சேருவது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விசேஷ நற்பலன். சில பேருக்கு நம்மளுடைய திறமைகளே வெளியே தெரியாது, நமக்கே தெரியாது. இப்போ நம்ம திறமை வெளிப்படும், நம்ம திறமைகள் வெளியே உலகத்துக்கு தெரிய வரும். அப்போ அங்கீகாரம் கிடைக்கும். நம்ம யார் அப்படிங்கிறது இந்த வெளி உலகத்துக்கு தெரியும். நம்மளுடைய குவாலிட்டிஸ், நம்மளுடைய திறமைகள் எல்லாம் பப்ளிக்கு தெரியும். அதனால் இது ஒரு சிறப்பான மாதம். இந்த மாதத்தில் தான் நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும். திருமணத்திற்கான மாதம். அப்போது அதில் துளாராசிக்காரர்கள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கெல்லாம் திருமண யோகம். கண்டிப்பாக திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக போகிற நேரம். அதேமாதிரி வேலை விஷயம், வேலைக்கு தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். நல்ல வேலை வந்தாச்சு, வேலை கிடைப்பதற்கான வேலை வந்தாச்சு. புதன் 2/5 அவர் உங்கள் ராசிக்குள்ளே வரக்கூடிய நேரம் இது. உங்கள் ராசிக்குள்ளே அவர் வரார். புதன் 2/5 9/6/2024 அன்றைக்கி தான் அவர் உங்கள் ராசியை விட்டு விலகுகிறார். 24/5/2024 உங்கள் ராசிக்குள்ளே 9/6/2024 ராசியை விட்டு விலகி 2ஆம் இடம் சென்று அங்கே ஆட்சி பலம் பெறுவார். ராசிக்குள்ளே இருக்கும்போதும் நற்பலன், ராசியை விட்டு 2ஆம் இடம் போகும்போதும் நிறைய பணம் காசு வரும். நிறைய இப்போ இந்த நேரத்தில் தான் போன மாதம் செலவாச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த செலவெல்லாம் இப்போ டபுள் ஆகி உங்கள் கைக்கே திரும்பி வரும். பவுன்ஸ் பேக் ஆகும். நீங்கள் தூக்கி போட்ட பந்து திரும்ப உங்கள் கைக்கே வரப்போகிற நேரம் இது. உங்கள் பவுண்ட்ரிக்குள்ளே பால் வரப்போகிற நேரம். அதனால் ரொம்ப பிரமாதமாக இருக்குது இந்த நேரம். விவசாயிகளுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடிய மாதம். பூமி லாபம் உண்டு. பூமியை தோண்டி அந்த கனிம வளங்கள்லாம் எடுத்து வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது இப்போ யோகம். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறையில் இருக்கக்கூடியவர்கள், கலைஞர்கள், திரைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் யோகம் பிரமாதமாக இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வரப்போகுது. படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் எக்ஸலண்ட்டாக இருக்குது.
மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எண்ணிய காரியங்கள், திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கும். யோகம் நிறைந்த நல்ல மாதம் இது.